உடனுக்குடன் செய்தி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட்டில் தொடங்க உள்ள மருத்துவ கழிவு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ கழிவு ஆலையின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய கோரி வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள் என பதிவு செய்யலாம். மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட சிப்காட் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மருத்துவ கழிவுகளை சுத்தரிக்கும் செய்யக்கூடிய ஆலையை தமிழக அரசு நிறுவனதாக ஆணை பிறப்பித்தாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியினுடைய மக்கள் மற்றும் வணிகர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தாங்க. அப்போ பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை, சமாதான கூட்டங்கள்ல அந்த பகுதி மக்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையே எந்த விதமான சமரச பேச்சும் ஏற்படவில்லை. தொடர்ந்து இதனுடைய ஆலை பணியானது எந்த விதமான நிறுத்தம் செய்யாமல் தொடர்ந்து ஆலை பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த மருத்துவ கழிவுகள் ஆலை சுமார் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவ கழிவுகளை இந்த ஆலையில் சுத்தம் செய்வதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தற்பொழுதுதான் அந்த நகராட்சி பகுதியாக தகவல் உயர்த்தப்பட்டது மானாமதுரை பகுதி. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மானாமதுரை குடியேறி வரக்கூடிய சூழ்நிலையில் நகரினுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிப்காட் அப்படிங்கிற தொழிற்சாலையில இந்த மருத்துவ கழிவுகளோட ஆலை நிறுவனம் அந்த பகுதியில் சுகாதார சீரழிவு ஏற்பட்டு மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள், தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி தற்பொழுது அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டம் ஈடுபட்டு வர்றாங்க. இன்று வணிகர்கள் சார்பாக மானாமதுரையினுடைய அனைத்து பகுதிகளுடைய கடைகள் அடைக்கப்பட்டு அங்கு ஒரு போராட்டத்தை வணிகர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. மானாமதுரை நகர் முழுவதும் உள்ள அனைத்து சிறு கடைகள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை தற்பொழுது அங்கு மூடப்பட்டிருக்கு. தொடர்ந்து விளம்பர திமுக அரசினுடைய மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் தொடர்ந்து தங்களை புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டி தற்போது அந்த வணிகர்கள் இந்த தொடர் போராட்டத்தை ஈடுபட்டு வர்றாங்க. மோனிஷா, ராஜேஷ், தகவல்களுக்கு நன்றி.